ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கூட்டுறவு வங்கியான ஏசிஎஸ்டிஐ, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எழுத்து தேர்வு கிடையாது. உங்கள் கல்வி தகுதியிலே எடுத்துருக்கக்கூடிய ஓவரால் பர்சன்டேஜை பொறுத்து இன்டர்வியூ மட்டுமே வச்சு இந்த வேலை வாய்ப்பை நிரப்ப. ஒரு குட்டி இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் கூடவே சுற்றின ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ டக்குன்னு ஒரு ஐடி வேலைக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி நீ எப்படி இந்த வேலைக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரோட் மேப் பை சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் கால். ஆமாம், இந்த ஃப்ரீ கால்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக 15லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து இப்போ எது டிமாண்டாக இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபீல்டு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கைட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீ கெரியர் கன்சல்டேஷன் காலில் பார்ட்டிசிபேட் பண்ணி இதற்கு முன்னாடி நிறைய பேருக்கு அவங்களோட கெரியரில் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இவங்களுமே பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக், யூஐ யூஎக்ஸ், டேட்டா சயின்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல. உங்கள் டிகிரிக்கு எது பெஸ்ட்டு, எந்த கெரியரை சூஸ் பண்ணலாம், எந்த ஃபீல்டில் நிறைய சேலரி இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சஜஸ்ட் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணி இந்த ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணுங்கள். 2025 விட 2026 இந்தியாவில் பெரும்பாலான ஐடி கம்பெனிஸில் நிறைய பேரை ஹையர் பண்ண போகிறாங்களாம். எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சரியான டைம். உங்களுக்கான ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிவ்யூஸ் பார்த்துட்டு செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ கெரியர் கால் லிங்க் தரேன். ஓகே, கம்மிங் பேக் டு த கண்டென்ட். ஏசிஎஸ்டிஐயோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் தரேன். அதில் அவங்களோட கெரியர் பக்கத்தை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டிக்கான அப்ளை லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டேரெக்டாக கிளிக் ஹியர் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஹியர் கொடுத்து பிடிஎஃபை நீங்கள் செக் பண்ணலாம். வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்க போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க கடந்த 19ஆம் தேதி. இதிலிருந்து வர 31 மே 31க்குள்ளே ஆன்லைனில் மட்டுமே இதற்கு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும், கொரியர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. அப்ளை பண்ண ஃபீஸ் கூட கிடையாது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைனில் ஃபார்ம் சப்மிட் பண்ணால் மட்டுமே போதுமானது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எழுத்து தேர்வுலாம் கிடையாது. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இவங்க இன்டர்வியூக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை இன்டர்வியூவில் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் 10th எடுத்துக்கக்கூடிய மார்க்குக்கு 5%, ஹையர் செகண்டரிக்கு 15, 25, 40 அப்படின்னு சொல்லி ஓவராலாக 100க்கு எவ்வளோ % அப்படிங்கிறத பொறுத்து இவங்க ஃபர்தராக இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் அப்பெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இப்போது கோஆப்ரேட்டிவ் இன்டர்னுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பர்மனெண்ட்டான ரோல் கிடையாது. 1 இயருக்கு எடுக்கிறாங்க. பட் டீசெண்டான சேலரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில்? ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நீலகிரி, தஞ்சாவூர். இந்த 5 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் வங்கியில் இவங்க கோஆப்ரேட்டிவ் இன்டர்னாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன கேட்குறாங்க அப்படின்னா எம்பிஏ அப்ளை பண்ணலாம். எம்பிஏ சர்டைன் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ளஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? மினிமம் 21லேருந்து 30 வயசு வரை இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இருபாலரும் தகுதி. 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் இருக்கிறாங்க. அதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா பர் மந்த் 25,000 உங்களுக்கான ரெனுமரேஷன் இருக்கும். இது ஃபிக்ஸட் தான், அப் டு 25,000 வரையும். ஸோ நீங்கள் எம்பிஏல இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க. உங்கள் எம்பிஏவை நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு 4 இயர் டிகிரி முடிச்சு படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை 12th முடிச்சுட்டு 3 இயர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுதி தான். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாருங்கள். டே டு டே வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது, பிஸ்னஸ் பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி வங்கி சார்ந்த வேலை தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 1 இயரில் உங்களுக்கு 10 days கேஷுவல் லீவ் தராங்க. பர் மந்த்துக்கு 1 day அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட 10th இருக்கக்கூடிய மார்க்கை 5%, ஹையர் செகண்டரி 15%, கிராஜுவேஷனை 25%, எம்பிஏவை 40% இப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி ஓவராலாக ப்ளஸ் அடிஷ்னலாக கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இருக்குன்னா 10% கொடுக்குறாங்க. ஈச் 5%. இது டோட்டலாக ஓவராலாக யார் மெரிட்டில் வராங்களோ அவங்கள ஃபர்தராக இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணி இந்த 5 லொக்கேஷனில் ஏதோ ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குங்க.
ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், இந்த பிடிஎஃப் பார்க்குறதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். இது போன்ற எந்த வேலைவாய்ப்பு வந்தாலும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.